அடுத்து தேவனுடைய வசனத்தை சொல்ல வராங்க. பிரியமான பிள்ளை பிரியா, வாங்க கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அனைவருக்கும் சோத்திரம். சங்கீதம் 46 1 to 11. தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தின் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட்டோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் அது நடுமுனை மட்டும் இருக்கிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். யாக்கோவின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நன்றி. சூப்பர்ப்பா. அடுத்து மின்னல் போலும் மின்னும் மேன்சியை கூப்பிடலாம். உற்சாகப்படுத்துங்க மேன்சியை. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களுக்கு மேல் தொளிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களுக்கு மேல் தொளிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவரை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 29. தேங்க்யூ.